12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். இப்போ ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு டிட் ஏ I3ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அட்ஜாயிண்ட் ஏ எடுத்துக்கிற போகிறோம். அட்ஜாயிண்ட் ஏல இந்த மேட்ரிக்ஸு நம்ம அட்ஜாயிண்ட் போட போகிறோம். அப்போ நம்ம என்ன செய்வோம், திஸ் ரோ திஸ் காலம் விட்டுட்டு 7 3 -4 இதை போட்டுக்கிறோம். இப்போ இந்த ரோ எடுக்கிறதுக்கு இதையும் விட்டுருவோம், இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இதையும் விட்டுட்டு இந்த 4 எழுதுனா இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி இதையும் விட்டு இந்த மேலே உள்ள 2 கீழே உள்ள 2 எழுதுனா இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். ஸோ அதுக்கப்புறம் இதையும் விட்டுட்டு இந்த 4 நம்பரை எழுதுனா இந்த மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இந்த ரோ இதை விட்டால் இந்த 4 நம்பரை எடுத்து எழுதுனா இந்த மேட்ரிக்ஸ். அதுக்கப்புறம் இந்த ரோ இந்த காலம் விட்டு எழுதுனா, இப்போ இந்த 2னா இந்த 2வை மட்டும் விட்டுட்டு இந்த ரோ இந்த காலத்தை விட்டு இந்த டேர்ம்ஸ் மட்டும் எழுதணும். அப்புறம் இதை விட்டு எழுதுனா இந்த 2 டேர்ம் இந்த காலமில் எழுதணும். அதுக்கப்புறம் இந்த இதை விட்டு இந்த 4 நம்பர்ஸையும் நம்ம இந்த மேட்ரிக்ஸில் எழுதணும். ஸோ இதுக்கு வந்து இந்த மாதிரி டைமண்ட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் இந்த 3த்துக்கு மைனஸ் வரும். ஏன்னா இது A11, இது A12, A13. ஸோ நம்ம A11க்கு ஆட் பண்ணும்போது 11னா நம்ம என்ன செய்வோம், 1 + 1 2. ஸோ இது வந்து ஈவனில் வருது. இங்கே நம்மளுக்கு வந்து 12 வரும். ஸோ 1 + 2 வந்து 3 வந்துடும். அப்போ இது ஆட் நம்பர் அவ்வளோத்துக்கும் நம்ம வந்து மைனஸ் போட்டுக்கிறோம். ஸோ இந்த 4 நம்பருக்கு மைனஸ். இதுக்கு டிரான்ஸ்போஸ் போடணும். இப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 3s are 21 மைனஸ் திஸ் ப்ராடக்ட் தானே பார்த்தோம். அப்போ 21 இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அங்கே ஆல்ரெடி நம்ம மைனஸ் இருக்கிறதுனால ஸோ இங்கே மைனஸ் தான் வரும். 4 4s are 16 மைனஸ் இந்த மைனஸ் காமனாக வரல எடுத்துகிட்டு 6 3s are -18 4 2s are 8 -8 வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 8 ஆகிடும். அப்புறம் இங்கே வந்து 6 4s are 24 மைனஸ் 7 2s are 14. இங்கே வந்து இந்த மைனஸ் காமனாக வெளில எடுத்துப்போம். அப்புறம் இங்கே -6 × 3 -18 4 2s are 8 -8 வரும். இங்கே உள்ள மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்புறம் 8 3s are 24 மைனஸ் 4 2 2s are 4 வந்துடும். இந்த மைனஸை காமனாக வெளில வச்சுக்கலாம். அப்புறம் 8 4s are -32 -6 × 2 என்ன வரும், -12. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 ஆகிடும். -6 × -4 என்ன ஆகிடும், +24 ஆகிடும். -7 2s are 14. இந்த மைனஸை காமனாக வெளில வச்சுக்கலாம். அப்புறம் 8 × -4 என்னது, -32 6 2s are -12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ +12 8 7s are 56 மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆகிடும். அங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ அங்கனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே போட்டுக்கலாம். 6 6 are 36. ஸோ இதுக்கு நம்மளுக்கு எப்படி வரும்னா, இது அவ்வளோத்தையும் பண்ணால் நம்மளுக்கு 5 10 10 10 10 இதையும் பண்ணால் 20 20 20 20ன்னு வரும். ஸோ இதுக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா என்ன செய்வோம், ரோஸை காலமாகவும் காலம்ஸை ரோஸாகவும் எழுதுவோம். ஸோ ரோஸை காலமாகவும் காலமை ரோவாக எழுதுனாலும் நம்மளுக்கு இந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ அதனால் நான் டேரெக்டாகவே டிரான்ஸ்போஸ் எடுக்காமல் எழுதிட்டேன். நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் இப்போ வந்து அட்ஜாயிண்ட் ஏ மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஏ. ஸோ நம்ம ஏ மேட்ரிக்ஸ் தெரியும். இந்த ஏ மேட்ரிக்ஸோடு நம்ம மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டேன், அட்ஜாயிண்ட் ஏ நம்ம கண்டுபிடிச்சதை எழுதிட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த இதையும் மல்டிப்ளை பண்ணலாம். 8 5s are ஸோ எப்படி 7 மெத்தடில் நம்ம 10th படிச்சுப்போம். 7 மெத்தடில் பண்ணுறது. ஸோ இப்படி பண்ணலாமா, 8 5s are 40 6 10s are -60. ஏன்னா இங்கே -6 இருக்கிறதுனால 2 10s are 20. ஸோ இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ரோ இந்த 7 மெத்தடில் நம்ம ஒவ்வொன்றுக்கா இந்த மாதிரி பண்ணிவிட்டு தென் நம்ம ஒவ்வொரு காலம் வைஸ் பண்ணுவோமா, அதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இந்த மேட்ரிக்ஸை நம்ம வந்து இப்போது இங்கே ப்ளஸ் டேர்ம் இருக்குது, இங்கேயே ப்ளஸ் டேர்ம் இருக்குது. ரெண்டத்தையும் ஆட் பண்ணிடலாமா. ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், 40 × 40 + 20 என்னது 60. ஸோ 60 - 60 0. இங்கே 80 -120 + 14 இருக்குது. ஸோ 80 + 40 ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் 120 வந்துடும். ஸோ 120 - 120 0. தென் அகெயின் 20 - 120 + 40. ஸோ 20 + 40 120 120 - 120 0. ஸோ இந்த மாதிரி நம்ம இப்போ மைனஸ் டேர்ம் இருக்குது. ஸோ -20 - 40 = -70 + 70 0. ஸோ ஆல் டேர்ம்ஸ் became 0.
ஸோ ஆல் டேர்ம் 0 ஆகிடும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் என்ன க்ராஸில் இருக்குது? 3x3 மேட்ரிக்ஸாக இருக்குது. ஸோ இது எல்லாமே I மேட்ரிக்ஸு. ஸோ நான் I3ன்னு எழுதிக்கலாமா? ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். தென் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ எடுக்க போகிறோம். ஸோ அட்ஜாயிண்ட் ஏ நமக்கு தெரியும், ஏ மேட்ரிக்ஸ் தெரியும். இதை நம்ம வந்து அதேமாதிரி 7 மெத்தடில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 7 மெத்தடில் மல்டிப்ளை பண்ணி நம்ம அதே மாதிரி பண்ணாலும் நம்மளுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ இதுவும் 3x3 மேட்ரிக்ஸ். இதை நம்ம I3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 2வாக எடுத்துக்கலாம். தென் டிட்டர்மினன்ட் ஏ எப்படி இருப்போம்? இந்த இப்போ வந்து 8 மட்டும் வச்சுட்டு இந்த காலம் விட்டுட்டு ஸோ 7 3s are 21. ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கும், ஏன்னா திஸ் ப்ராடக்ட் மைனஸ் திஸ் ப்ராடக்ட். 7 3s are 21 மைனஸ் இங்கே -4 × -4 + 16. ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -16. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதுவோம்னா ஃபஸ்ட்டு இங்கே அப்போ நெகட்டிவ் தானே வரும். இங்கே நெகட்டிவ், இங்கே -6 இருக்குது. நெகட்டிவ் இன்ட்டு நெகட்டிவ் ப்ளஸ் டேர்ம் ஆகிடும். ஸோ +6. இந்த காலம் விட்டுடலாம். -6 × 3 -18. 2 × -4, ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்கும். ஸோ -8 வரும். -8 + 8 ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து +2 எடுக்க போகிறோம். +2 இந்த காலம் விட்டுருவோம். -6 × -4 + 24. 7 2s are 14. ஸோ -14. இப்போ நம்ம வந்து 8 21லேருந்து 16 மைனஸ் பண்ணால் வந்து 5. அப்போது -18லேருந்து 8 மைனஸ் பண்ணால் -10. 24லேருந்து 14 மைனஸ் பண்ணால் 10. ஸோ 8 5s are 40 மைனஸ், ஏன்னா 6 × -10 -60. 2 × 10 20. ஸோ இது ரெண்டுமே ப்ளஸ் டேர்மாக இருக்குது, ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ 40 × 20 40 + 20 60. ஸோ 60 - 60 = 0. ஸோ நமக்கு அடிட்டியும் 0 வந்திருக்கு. ஸோ நம்ம பார்த்த எல்லா டேர்மும் நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ பார்த்தா அதுவும் 0 வந்துச்சு, அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு ஏ பார்த்தா அதுவும் 0 வந்துச்சு, டிட் ஏ பார்த்தா அதுவும் 0 வந்துச்சு. ஸோ இது அவ்வளவுமே வந்து I3க்கு ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இதுதான் ப்ரூஃப். தேங்க்யூ.